ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியும் விஜயும் இருந்துட்டு பெஸ்ட் கப்புளு எல்லாம் அவங்களுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க 2 பேர் பேரும் வந்து நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறீங்க. ஆனால் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சைட்லேருந்து சுத்தமாக வந்து கிடையாது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேருக்குள்ள வந்து அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒருத்தங்க வந்து சொன்னால், ஆமாம் இது இப்படி தான் இருக்கும், இல்லைம்மா இது வந்து தப்பு, நீ வந்து அப்படி இருக்க அப்படிங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்குள்ள வந்து நீ வந்து கணவன் மனைவி, நான் உனக்கு நீ எனக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்னும் வந்து வரல. விஜய்க்குள்ளே வந்து சத்தியமாக வந்து வர கிடையாது. ஏன்னா மல்லி கூட வந்து என்னுடைய கணவர் தான், அவர் வந்து என்ன சொன்னாலே வந்து நான் வந்து ஏற்றுப்பேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது மல்லியோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து போயிட்டுருக்குன்னா, அந்த காலத்தில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் அந்த காலத்தில் வந்து மனைவிகளை வந்து அடிமைகளாக வந்து வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து பெண்களை வந்து அடுப்பு அடியிலேயே வந்து வச்சுருக்கணும், படிக்கிறதுக்கு வந்து அனுப்பக்கூடாது, அவங்க வந்து எஜுகேஷன் வந்து கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து அடிமைப்படுத்திக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா ஒரு சுதந்திரமும் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லியை வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இந்த கதையில் வந்து அப்படி தான் வந்து மல்லியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டவுட் வந்து வருது. ஏன்னா கதை பேர் மட்டும் மல்லி. ஸோ மல்லிக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் வந்து நடந்த மாதிரியே வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவியாக பெஸ்ட் பேரு, பெஸ்ட் கப்புள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறது சுத்தமான வந்து போய். ஏன்னா கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் தான் வந்து அவங்க 2 பேரும் வந்து பெஸ்ட் கப்புள், பெஸ்ட் ஃபேரு அப்படின்னலாம் வந்து சொல்லிக்கலாம். அவங்கள வந்து 2 பேருமே வந்து புகழலாம். ஸோ விஜய் கிட்ட அது வந்து 1% கூட வந்து கிடையாது. ஏன்னா மனைவி வந்து இல்லைங்க, இவங்க வந்து உங்க அக்கா வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து நிறைய டைம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து ராஜேஸ்வரி வந்து தப்பாக இருக்காங்க, உங்கள் சொத்தை வந்து பிடுங்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க, என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தபோது வந்து விஜய் வந்து நம்மள என் அக்கா தான் எனக்கு கண் கண்ட தெய்வம், மற்றவங்கெல்லாம் எனக்கு வந்து யாரும் வந்து கிடையாது, நீ வந்து என்னடி வந்து இப்போ வந்து சென்ட்ரல் வந்து இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து என்ன தைரியம் இருக்கும், என் அக்கா கிட்ட வந்து நான் வந்து எப்படினாலும் இருப்பேன், என் அக்கா தான் வந்து என் உயிர் மூச்சு, மற்றதெல்லாம் என் ஆறா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சொல்கிறத வந்து ஒரு வார்த்தையாச்சு அதுக்கப்புறம் நீங்களாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணுறீங்க. எப்போது எல்லாமே வந்து தப்பாக வந்து முடிஞ்சு நான் வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோ, நான் வந்து இப்போ என் பொண்டாட்டியை தான் நம்பியிருக்கேன், மல்லியை தான் வந்து நம்பியிருக்கேன் அப்படிங்கிறபோது தான் வந்து உங்களுக்கு வந்து புரிய வருது. என்னென்னு நம்ம வந்து அப்போவே வந்து மல்லி பேச்சு வந்து கேட்டிருக்கணும், மல்லி சொல்கிறது வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்போவே வந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருந்திருக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கு, நீங்கள் வந்து இருக்கிற செல்வாக்குக்கு எங்கேயோ எப்படியோ வந்து உயர்ந்து வந்து போயிருக்கலாம். ஆனால் மறுபடியுமே வந்து அதே மாதிரி ஒரு தப்புக்குள்ளே தான் வந்து போகிறீங்க. ஃபஸ்ட்டு மல்லி தான் வந்து அவங்க வந்து ரேணுகாவாக தான் இருக்காங்க, மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியை தான் வந்து எஃபெக்ட் வந்து போட்டது. இப்போது மல்லிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வருது, அவள் வந்து நடிக்கிறா, அவள் பேர் வந்து சுடர்னு தெரிய வருது, ரகுன்றது யாரும் வந்து பேக்லேருந்து வந்து அவளை வந்து மூவ் பண்ணுறாங்க, வெளியிலேருந்து வந்து அவளை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வருது. நம்ம மல்லி வந்து ரூமில் இருந்தது கூட வந்து தெரியாமல் ரகு கிட்ட வந்து ஃபோன் பேசுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து விஜய் கிட்ட போய் வந்து சொன்னால், என் மனைவியை வந்து நீ வந்து சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவீங்க. இல்லைங்க, நான் வந்து சந்தேகப்படல. கண்டிப்பாக வந்து எந்த கணவனாக இருந்தாலும் அப்படி வந்து டவுட் வந்து தான் வரும். ஆனால் இருந்தாலும் வந்து மல்லி வந்து ஏதோ வந்து சொல்கிறா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் இப்போ இவன் மனநிலை வந்து சரியில்லாமல் தான் வந்து வந்திருக்கா, இவள் வந்து யார், அதே மாதிரியான ஒரு உருவம் வந்து இருக்கிறதுனால ஏன் ஒரு எஃபெக்ட் வந்து போட்டால் தான் என்ன? கண்டிப்பாக வந்து அந்த போலீஸை வச்சு மிரட்டினதுனால என்ன தப்பு வந்துருச்சு? இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்தியா, இது கதிரேசனுடைய பொண்ணு தானே இவ அப்படிங்கிறது வந்து அதை வந்து எடுத்து பார்த்தியா? எடுத்து பார்க்கவே கிடையாது. எங்கேயாச்சும் வந்து டாக்டர்கிட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட எங்கேயாச்சும் வந்து கூட்டிகிட்டு போனீங்களா? அதுவும் வந்து கிடையாது. எங்கேயுமே வந்து போனது கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் வந்து வில்லன்களும் தான் வந்து ஜெயிக்கிறாங்களே தவிர, மற்றபடி வந்து நீ வந்து என்னைக்காச்சும் வந்து உருப்பிட்டுருக்கியா? கண்டிப்பாக வந்து உருப்பிட்டதே வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி சொல்கிறத வந்து ஏன் வந்து கேட்கக்கூடாது? இப்போ வந்து மல்லி சொல்லாததும் வந்து பண்ண போகிற. அதுவும் யார் சொன்னது? உங்கள் ராஜேஸ்வரி அக்கா வந்து சொன்னதை, இவ கழுத்தில் வந்து தாலி இருந்தால் தானடா வந்து எல்லாரும் வந்து இந்த வீட்டில் வந்து ஒழுங்காக இருப்பாங்க, அவள் கழுத்தில் வந்து தாலி இருக்குது, அதனால் வந்து அவள் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு
சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவ கழுத்தில் வந்து தாலி இல்லை. அதனால தானே வந்து இப்போ வந்து நடு ரோட்டில் வந்து விட்டு வர்றதும், திட்டம் போட்டு வந்து இவளை வந்து சுடருன்னு சொல்லி சொல்கிறதும் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து இங்கே வந்து ஒற்றுமை வந்து இருக்கும்? கண்டிப்பாக வந்து இருக்காது. முதல்ல வந்து தாலியை வந்து கட்டுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தாலியை வந்து கட்டிட்டா, நான் வந்து சுடரா இருந்தாலும் சரி, ரேணுகாவா இருந்தாலும் சரி, எனக்கு இவர் வந்து தாலி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜயுமே வந்து போடலாம். என்ன சுடர்ன்னு இது என்னது ரேணுகான்னு சொல்லிட்டு சுடர்ன்ற இதை வந்து தாலி வந்து கட்ட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ அந்த மாதிரியும் வந்து மாற்றி வந்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரா, இல்லை யோசிக்காமல் வந்து இந்த ரேணுகா என்கிற சுடர் கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டிடுவார். ஏன்னா அப்போ தான் வந்து லீடு வந்து போயிட்டே இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் லீடும் வந்து வந்துட்டுருக்கும். இவங்களும் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து டேரக்டர் வந்து பிளான் பண்ணி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரோ, மல்லின்னு வந்து பேரை வச்சுட்டு மல்லிக்கு வந்து எதிராகவே வந்து நடத்துவோம். அப்போ தான் வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து இருக்கும். அப்போ தான் ஒரு ரசனை இருக்கும். அப்போ தான் ஒரு சுவை இருக்கும். தித்திப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து கதையை வந்து கொண்டு போயிட்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மல்லியோட வாழ்க்கையை வந்து எவ்வளோ துன்பம் படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துன்பம் வந்து படுத்திக்கிட்டே தான் இருக்கார். ஸோ இதனால் வந்து மல்லி வந்து கண் கலங்கியோ இல்லை வந்து தைரியம் இழந்தோ வந்து போயிட போகிறதில்ல. மல்லி வந்து எவ்வளோ அடித்தாலும் வந்து வரப்போ தான் வந்து போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்ப்பீங்க மல்லியோட திறமையை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.